ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2024 ஜனவரி டு ஏப்ரல் மந்த் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து ரீகால் பண்ணிட்டு வரோம். இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2023 ஆண்டிற்கான தமிழக அரசின் விருதுகள். 2023 ஆண்டின் தமிழக அரசின் விருதுகள். பேரறிஞர் அண்ணா விருது யார் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பத்தமடை பரமசிவம் அவர்கள். இவர் வந்து அண்ணாவினுடைய முதன்மை தொண்டராக வந்து பாராட்டப்படுபவர். அடுத்ததா பெருந்தலைவர் காமராஜர் விருது யார் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பலராமன் அவர்கள். இவர் வந்து காங்கிரசினுடைய எக்ஸ்-எம்எல்ஏ. அடுத்ததா மகாகவி பாரதியார் விருது யார் வந்து வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் பழனி பாரதி அவர்கள். இவர் வந்து தமிழக அரசினுடைய இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டிஸ்லையும் இவருடைய கவிதைகள் வந்து கேரளா புக்கில் வந்து 10th 12th புக்கில் வந்து இவருடைய கவிதைகள் வந்து இடம்பெற்றிருக்காமா. அடுத்ததாக பாவேந்தர் பாரதிதாசன் விருது யார் வந்து பெற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்தரசு அவர்கள். இவர் வந்து எழுச்சி கவிஞர் என போராட்டப்படுபவர். இவரது வயது வந்து 92. அடுத்ததாக தமிழ் தென்றல் திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீபன் அவர்கள். இவர் வந்து பல்வேறு நாடுகளினுடைய ஆவண காப்பகங்களிலிருந்து தகவல்கள் வந்து எடுத்து அதிலிருந்து வரலாற்று நூல்களை வந்து எழுத இன்னும் சிறப்புக்கு உரியவர். இவர் வந்து சோழ மண்டல கடற்கரையை முழுமையாக ஆய்வு செய்தவர். அடுத்ததா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது யார் வந்து பெற்றிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ரா கருணாநிதி. இவர் வந்து தமிழ் இலக்கணத்தை மாணவர்கள் வந்து எளிதாக கற்கும் வகையில் பாடல்களை வந்து தந்தவர். அடுத்ததா தந்தை பெரியார் விருது யார் வந்து பெற்றிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சுபவீர பாண்டியன் அவர்கள். இவர் வந்து சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவராக இருப்பார். அடுத்ததா டாக்டர் அம்பேத்கர் விருது யார் பெற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பே சண்முகம் அவர்கள். இவர் வந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர். அதுவும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழுவினுடைய உறுப்பினராகவும் வந்து இருக்கார். அடுத்ததா இந்த விருது வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருபவர்களை ஊக்குவிக்கும் வகையாக தான் வந்து ஆண்டுதோறும் இந்த டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்படுகிறது. அதாவது ஆதி திராவிடர் பழங்குடி மக்களுடைய முன்னேற்றத்துக்காக யார் யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த அம்பேத்கர் விருது வழங்கப்படுதாமா. அடுத்ததாக நாட்டிலேயே மிக நீளமாக இருக்கிற கடல் வழி பாலமாக அமைக்கப்பட்டுள்ள மும்பை டு நவி மும்பை நவசேவா துறைமுகத்தை இணைக்கும் அட்டல் சேது பாலம் எப்படி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதாவது துறைமுக இணைப்பு பாலம் சொல்லிட்டு இதை அழைக்கிறாங்க. இதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டல் பிஹாரி வாஜ்பாய் சிவ்ரி டு நவசேவா அட்டல் சேது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்கு பெயர் வச்சுருக்காங்க. இந்த பாலம் வந்து 22 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம். இது வந்து 6 வழி பாலம், அதாவது 6-வே பாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக மிஸ் வின்டர் குயின் 2024 அழகி போட்டியில் வெற்றி பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிஷா தாக்கூர் அவர்கள். அடுத்ததாக அட்லைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து லாட்வியன் நாட்டை சேர்ந்த ஜெலனா ஆஸ்டபென்கோவும் ரஷ்ய நாட்டை சேர்ந்த டாரியா கட்ஸ்கீனாவும் வந்து விளையாடி இருப்பாங்க. இதில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாட்வியன் நாட்டை சேர்ந்த ஜெலனா ஆஸ்டபென்கோ அவர்கள் தான். அடுத்ததாக ஆடவர் ஒற்றையர் பிரிவில் யார் யார் விளையாடி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக் குடியரசு வீரரான ஜூரி லெஹகாவும் பிரிட்டனுடைய ஜேக் டிராப்பரும் வந்து விளையாடி இருப்பாங்க. இதில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூரி லெஹகா தான். இதில் அடுத்ததாக ஆடவர் இரட்டையர் பிரிவில் யார் யார் விளையாடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ராஜீவ்ராம் ஜோசா லிஸ்பரி இணையும் இந்தியாவினுடைய ரோஹன் போபண்ணா மேத்யூ ஏடனும் விளையாடி இருப்பாங்க. இதை வெற்றி பெற்றவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்ராம் ஜோசா லிஸ்பரி இவங்க தான் வந்து வெற்றி பெற்று இருப்பாங்க. அடுத்ததாக ஹோபர்ட் இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் போட்டியில் எல்எஸ் மெர்டன்ஸை வீழ்த்தினவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த எம்மா நவேரோ அவர்கள். அடுத்ததாக எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட கடந்த ஆண்டு மோசமான காற்று மாசுபாடு நிலவிய நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம். அதாவது எரிசக்தி தூய்மையில் மோசமாக மாசுபாடு அடைந்துள்ள நகரங்களினுடைய பட்டியலில் முதலிடம் இருக்கிற நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயாவில் இருக்க பைர்னி ஹாட். அதுவும் டில்லி வந்து 8வது இடத்துலையும் வந்து இருக்குது. அடுத்ததாக இந்திய ரூபாயை தங்களுடைய நாட்டில் பயன்படுத்திக்கிறதுக்காக இது வரைக்கும் 35 நாடுகள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணத்து பூச்சியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் அப்படின்ற வண்ணத்து பூச்சி தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்
மேகமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மேகமலை கோட்டத்தில் தான் வந்து இந்த வண்ணத்து பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா மேகமலை புலிகள் காப்பகத்தில் பர்டிகுலராக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை எங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க சனாத் நகரில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலையை அமெரிக்காவை சேர்ந்த மைக்ரான் டெக்னாலஜி அப்படின்ற நிறுவனம் தான் வந்து அமைச்சிருக்காமா. அடுத்ததாக தைவான் நாட்டினுடைய அதிபராக பொறுப்பேற்க உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாய் சிங்டி. இவர் சார்ந்த கட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா ஜனநாயக முன்னேற்ற கட்சி. அடுத்ததாக சர்வதேச அரங்கில் தற்போது வந்து 14 நாடுகள் தான் வந்து தைவானை வந்து தனி நாடாக வந்து அங்கீகரிச்சிருக்கு. அடுத்ததாக விஜயகாந்த் அவர்களால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது தேமுதிக வந்து எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 2005 செப்டம்பர் 14. அடுத்ததாக எங்கு செம்மொழி பூங்கா அமைக்கும் பணிகள் வந்து தொடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் தான் வந்து தொடங்கியிருக்கு. அடுத்ததாக இந்தியாவினுடைய அயன் டோன் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஏவுகணை. இந்த ஆகாஷ் ஏவுகணை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 4 டார்கெட்ஸை வந்து பர்டிகுலராக வந்து ஒரே டைமில் 4 டார்கெட்ஸில் வந்து டார்கெட் பண்ணி வந்து அழிக்குமாமா. நம்மளுடைய இந்தியா வந்து எதிரிகளினுடைய ராக்கெட்டை வந்து வானிலையே அழிக்கிறதுக்காக தான் அயன் டோன் ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தி வருகிறது. அதாவது குறிப்பாக வந்து இஸ்ரேல் வந்து இதை பயன்படுத்தி வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விமான போக்குவரத்து துறையினுடைய ஆய்வு நிறுவனமான சிரியம் வந்து ஒரு ரேங்கிங் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் கரெக்டாக வந்து லேண்ட் ஆகிறதும் கரெக்டாக டேக் ஆஃப் ஆகிற விமானங்களுடைய அடிப்படையில் எந்த ஏர்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு 3 இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்லேயும், ஹைதராபாத்தை சேர்ந்த ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து செகண்ட் பிளேஸ்லேயும், 3வதாக வந்து பெங்களூரில் இருக்க கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையம் வந்து 3வது இடத்துலையும் வந்து இருக்காமா. அடுத்ததாக காற்றில் PM 2.5 இது வந்து மாசு துகள்களுடைய அளவு PM10 மாசு துகள்களுடைய அளவை 2024ஆம் ஆண்டுக்குள்ளே 20-30% குறைப்பதற்காக 2019 வந்து இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தினுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய தூய்மையான காற்று திட்டம். அதாவது